மாதிரி அவர் போக்கில் சொல்லுவார். உமருடைய ஆட்சி காலத்துல இருந்து இந்த தராவி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. 20+3 கொரோனா காலம் வரையும் வந்துச்சு. கொரோனாவுக்கு பின்னால மாத்திட்டாங்க. எங்கேயா? காபாவுல வந்து இப்ப 8 ரக்காத்துன்னு ஆக்கியிருக்கிறாங்க போல் தெரியுது. நம்ம ஆரம்ப காலத்திலேயே அங்க 20 ரக்காத்து தொழும்போது நம்ம அதை மறுத்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஆதாரம் இல்லை. இதுதான் இவர் இப்ப சொல்றாருன்னா உமருடைய ஆட்சி காலத்துல இருந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது. ஒன்னும் படிச்சுக்கிட்டு பேசணும், அல்லது வரலாறை நீங்க தெரிஞ்சீங்கன்னா முழுமையாக பேசணும். உமருடைய ஆட்சி காலத்திலேயே 39 இருக்குது, 23 இருக்குது, 11 இருக்குது. பின்ன என்ன உமருடைய ஆட்சி காலத்துல இருந்து ஹரமுல வந்து 23 ரக்காயத்தை அப்படியே தொழுதுகிட்டே இருந்தாங்க. எங்க இருக்கு ஆதாரம்? ஆதாரம் எங்க இருக்குதுன்னு அப்படி ஒரு ஆதாரம் உண்டா? போற ஹோக்கலை விட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த உம்மத்தே இந்த கருத்துல தான் இருக்கிறார்கள். ஒண்ணு 20+20 ரக்காயத்து தொழுதுக்கு ஆதாரம் என்னன்னா உமர் அவங்க. அப்படி இல்லையா, ஒட்டுமொத்த உம்மத்தும் 20+3 தான் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். மேன்மைப்பட்டவர்களே அதை விட்டுறாதீங்க. உம்மத்து அப்படி இருந்துச்சான். எங்க இருந்துச்சு அப்படி? நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க வெப்சைட்ல போய் தராவீஹ் 20 ரக்காயத்தா 8 ரக்காயத்தா, இரவு தொழுகை 20 ரக்காயத்தா 8 ரக்காயத்தா, எல்லாத்தையும் மொபைல் இருக்கா, நீங்க அடிச்சு பாருங்க. அதுலயே வரும். காலாகாலமா சில பேர் 20 தொழு இருக்கிறாங்க, சில பேர் 23 தொழு இருக்கிறாங்க, சில பேர் 8+3 தொழு இருக்கிறாங்க, 13 எல்லாம். இப்ப அவங்க எல்லாம் உம்மத்து இல்லையா? அவங்க எல்லாம் முஸ்லீமே இல்லையா? ரசூலுல்லாஹ்வே அப்படி தொழு இருக்கிறாங்களே, அதுதானே காலாகாலமா வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னாலே ரசூல் அப்படி தொழுது காட்டி இருக்கிறாங்களே, வரலாறு அங்க இருந்து தானே வருது. அப்ப அதனால காலாகாலம் 23 ரக்காத்து தொழுதார்கள் என்று சொல்வதே பச்சை பொய். சில பேர் அப்படியே தொழுகிறாங்க, சில பேர் அதுக்கு மாற்றமாக தொழுகிறாங்க. சொன்னதா இருந்தா ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ஆமாங்க, வரலாறுகள் இப்படி 2 இருக்குதுங்க. இது 8+3 அப்படின்னு தொழுகிறாங்க, 20+3 அப்படின்னு தொழுகிறாங்க. இல்லை இப்படியும் மாறி மாறி இருக்கிறது. அது எது சரியா அதை நீங்க பார்த்து பின்பற்றிக்கிடுங்க. இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு பேச்சு இல்லை. இல்லை, அன்னையில இருந்து இன்னை வரையும் 20+3 இந்த நஜாத்துக்கான எப்போ வந்தானோ அவன் தான் குறைச்சிட்டான் அப்படின்னா, இதெல்லாம் வரலாறுகளை புரட்டுவதை தவிர அல்லது வரலாறுகளை பொய்யை கற்பனை செய்து சொல்வதை தவிர வேற என்ன இருக்கிறது? அதனால இவங்களுடைய பேச்சுக்கள் அது எதுவுமே சரியில்லை. நீங்க எங்க பேச்ச கூட கேட்காது. இரவு தொழுகை தராவிங்கிறது ஹதீஸ்ல இல்ல. கியாமுல் லைல் என்று வரக்கூடிய இந்த இரவு தொழுகை அது ரமலானும் சரி, ரமலான் அல்லாத மற்ற நாட்கள்ல நீங்க தொழுதாலும் சரி, அந்த தொழுகையினுடைய ரக்காத்துடைய எண்ணிக்கை ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல பாருங்க. இப்ப எல்லாமே தமிழ்ல வந்திருக்கு. புகாரி எடுத்து நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க.